வணக்கம். தங்கம் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க இந்த குழப்பத்துல ஆரம்பிச்சு கமோடிட்டி முதலீடுங்கிற அந்த பெரிய உலகத்தை ரொம்ப சிம்பிளா ஜாலியா புரிஞ்சுக்கலாம். நம்மள பல பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதாங்க. தங்கத்தோட விலை பாருங்க, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலையும் கீழேயும் போயிட்டு இருக்கு. ஐயோ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு பக்கம் பயம், இல்ல தப்பான நேரத்துல வாங்கி மாட்டிக்கிடுவோமோன்னு இன்னொரு பக்கம் குழப்பம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னதான் பண்றது? வாங்க இத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான பாதைக்கு போகலாம் வாங்க. முதல்ல தங்கத்தோட விலை ஏன் இப்படி ஆட்டம் போடுதுன்னு பார்ப்போம். அப்புறம் டாலருக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தோண்டி துருவி பார்ப்போம். அதுக்கப்புறம் வெள்ளியில என்ன புதுசா வாய்ப்புகள் இருக்கு, வேற என்னென்ன மெட்டல்ஸ் நம்ம கவனிக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா எல்லா முதலீட்டுக்கும் பொதுவான சில கோல்டன் ரூல்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஆமா, தங்கத்தோட விலை இப்படி தாறுமாறா ஏறி இறங்குறத பார்த்தா யாருக்கு தான் ஒரு பதட்டம் வராது? அது ரொம்ப இயல்புதான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த விலை மாற்றம் ஏதோ கண்ணாம்பூச்சி ஆட்டம் மாதிரி நடக்கிறது இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக பொருளாதாரம், உலக அரசியல் எல்லாமே இருக்கு. நிஜம்தான். அமெரிக்காவில் ஏதோ ஒரு சின்ன நியூஸ் வந்தா கூட அடுத்த நிமிஷமே அது நம்ம ஊர்ல தங்கத்தோட விலைய மாத்தும். ஏன்னா உலகத்தோட மொத்த கமாடிட்டி சந்தையும் அமெரிக்கா டாலரை சுத்தி தான் இயங்குது. அதனால அங்க வட்டி விகிதத்தை மாத்தினாலும் சரி, வேற எந்த பொருளாதார முடிவு எடுத்தாலும் சரி, அதோட தாக்கம் உடனே இங்க தங்கத்தின் விலையில தெரியும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும். இந்த டாலருக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்னதான் தொடர்பு? வாங்க தங்கத்தோட விலையை தீர்மானிக்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன் டாலர் இவ்வளோ முக்கியம்? ரொம்ப சிம்பிள். உலகத்துல நீங்க பெட்ரோல் வாங்கினாலும் சரி, வேற எந்த பொருளை வாங்கினாலும் சரி, பெரும்பாலும் அமெரிக்க டாலர்ல தான் டீலிங் நடக்கும். அதனால தான் டாலரோட மதிப்புல ஏற்படுற சின்ன ஏற்ற இறக்கம் கூட மற்ற எல்லா பொருட்களோட விலையையும் பாதிக்குது. இங்க தான் அசல் மேட்டரே இருக்கு. தங்கத்தோட விலை ஏன் ஏறுது இறங்குதுங்கிற மர்மத்தோட திறவுகோல் இதுதான். நல்லா கவனிங்க, டாலரோட மதிப்பும் தங்கத்தோட விலையும் எதிரும் புதிருமா இருக்கும். அதாவது டாலர் பவர்ஃபுல்லா ஆச்சுன்னா தங்கத்தோட விலை குறையும், டாலர் வீக் ஆச்சுன்னா தங்கம் விலை ஏறும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி ஆட்டம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான். சரியா? இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல பெரிய நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கையில இருக்கிற டாலர் இருப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அதுக்கு பதிலா தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா அமெரிக்க டாலரோட நிலையற்ற தன்மையில இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தங்கம் ஒரு பாதுகாப்பான புகலிடம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி, தங்கம் ஒரு சேஃப்டியான முதலீடு, ஒரு பாதுகாப்பு கவசம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு? வாங்க இப்போ ஒரு சூப்பரான மாற்று வழியை பற்றி பார்ப்போம். அதுதான் வெள்ளி. வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. தங்கம் பெரும்பாலும் ஒரு சேஃப் ஹேவன் அசெட், அதாவது பாதுகாப்பான சொத்து. ஆனா வெள்ளி அப்படி இல்லை, அது ஒரு விலை மதிப்பற்ற உலோகம். அதே சமயம் நவீன தொழில்துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த இரட்டை குதிரை சவாரி தான் வெள்ளியோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரியை ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குது. அப்போ இந்த தேவையெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. நம்ம எதிர்காலத்தையே மாத்த போற ரெண்டு பெரிய டெக்னாலஜி, ஒன்னு சோலார் பேனல்கள், இன்னொன்னு எலக்ட்ரிக் வண்டிகள். இந்த ரெண்டு துறைகளிலும் வெள்ளியோட பயன்பாடு நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே போகுது. அதனால வெள்ளிக்கான இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இப்போ ராக்கெட் வேகத்துல இருக்கு. ஆக இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. ஒரு பக்கம் பாருங்க, வெள்ளியோட தேவை ராக்கெட் மாதிரி மேல போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அதோட உற்பத்தி, அதாவது சப்ளை, கடந்த 4 வருஷத்துக்கு மேலா குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த டிமாண்ட் சப்ளை கேப் தான் வெள்ளியோட விலையை ஏத்த போற ஒரு பெரிய காரணி. இந்த டிமாண்ட் சப்ளை பிரச்சனை போதாதுன்னு சில நாட்டு அரசாங்கங்களோட முடிவுகளும் சப்ளையை இன்னும் டைட் ஆக்குது. அமெரிக்கா திடீர்னு வெள்ளியை கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட்ல சேர்த்ததும், சீனா அவங்க தேவைக்காக ஏற்றுமதியை நிறுத்தினதும் உலக சந்தையில வெள்ளிக்கு இன்னும் தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையில அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்குது. ஓகே, தங்கம் வெள்ளியை பத்தி பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம். எல்லோரும் ஒரு பக்கம் ஓடும்போது கூட்டம் இல்லாத இடத்துல வாய்ப்புகளை தேடுறது தான் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரோட அடையாளம். வாங்க அந்த மாதிரி சில உலோகங்களை பத்தி பார்க்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டியது காப்பர், அதாவது தாமிரம், அப்புறம் அலுமினியம். ஏன் இதை பத்தி நம்ம இப்ப பேசுறோம்? ஏன்னா உலகமே இப்போ கிரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் வண்டிகள்னு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த ரெண்டு உலோகங்களும் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 15 வருஷமா தூங்கிட்டு இருந்த இந்த உலோகங்களோட விலை இப்போ ஒரு பெரிய ரேலியோட தொடக்கத்துல இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, விலை உச்சத்துல இருக்கும்போது வாங்காம விலை குறையறப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, வெள்ளியில பண்ணுங்க, இல்ல வேற எதுல வேணா பண்ணுங்க. ஆனா இந்த அடிப்படை விதிகளை மட்டும் மறக்காதீங்க. இதுதான் உங்க பணத்தை பாதுகாத்து அதை வளர்க்க உதவும்.
வாங்க புத்திசாலித்தனமா முதலீடு செய்யறதுக்கான இந்த 4 கோல்டன் ரூல்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, கையில இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே நேரத்துல போடாதீங்க. பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யுங்க. நம்பர் 2, மார்க்கெட் விழும்போது ஐயோ போச்சேன்னு பயப்படாதீங்க. அதுதான் வாங்குறதுக்கான சரியான வாய்ப்பு. நம்பர் 3, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கவே எடுக்காதீங்க. பயமோ பேராசையோ உங்க முடிவுகளை கட்டுப்படுத்தக்கூடாது. கடைசியா நம்பர் 4, பொறுமை ரொம்ப முக்கியம். உண்மையான செல்வம் ஒரே ராத்திரியில வராது. அதுக்கு 5 இருந்து 10 வருஷம் கூட ஆகலாம். இந்த ஒரு வரி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குது. மார்க்கெட் நம்மை விட பெரியது. நாம அதோட போட்டி போட முடியாது. நாம நம்மை தயார்படுத்திக்க மட்டும்தான் முடியும். அதாவது மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகும்னு கணிக்கிறத விட எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்க நாம தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இனிமேல் மார்க்கெட் சரியும் போது அதை ஒரு ஆபத்தா பார்க்காதீங்க. அது உங்கள மாதிரி தயாராக இருக்கிற ஒரு முதலீட்டாளருக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. மார்க்கெட் வீழ்ச்சி அது உங்களை பயமுறுத்துற ஒரு ஆபத்தா இல்ல உங்க வாழ்க்கையில செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா? நீங்க எப்படி பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க.